உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து மெகா கூட்டணியை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கோம், அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றத முன்னெழுப்புறீங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் எதிரொலிக்குமா? நிறைய மாநில நலன் சார்ந்த திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடியது இங்கே ஏற்புடையதாக இருக்கா? இவ்வளவு முரண்களுக்கு நடுவில் இந்த கூட்டணி இது எந்த கால்குலேஷன் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போது காங்கிரஸ் இதுவரை கொண்டு வந்த திட்டங்கள் துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ததெல்லாம் மக்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டதா? காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இந்தி திணிப்பிலிருந்து கச்சத்தீவை தாரவார்த்ததிலிருந்து தமிழகத்தின் உரிமையை அடகு வைத்த இப்போது நாம் எதிர்கொண்டிருக்கிற ஜிஎஸ்டியிலேருந்து நீட்டிலேருந்து இது அனைத்து திட்டங்களும் காளைகளை காட்சி பட்டியலில் சேர்த்ததுலேருந்து இது அனைத்தையும் செய்தது காங்கிரஸ். அதில் சில இதில் பாதி திட்டங்கள் திமுகவும் கூட்டணியாக இருந்துச்சு. அப்போ இவர்கள் எல்லாம் புனிதர்களா? காங்கிரஸில் இருக்கிறவங்க அவங்களோட கூட்டணி வைக்கும்போது அதே மனநிலையோடு தானே பார்ப்பாங்க. இங்கு நடப்பது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னோம்னா 210 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா எம்பி எலெக்ஷனில். அந்த எம்பி 2019 எலெக்ஷன்லேயே திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்குது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக 28,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். அதனால் எந்த தேர்தல், யார் வரக்கூடிய தேர்தல், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருப்பாங்க. 2019 நீங்கள் சொல்கிற முடிவு 2021 அவங்கள தானே மக்கள் எடுத்தாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் அவங்க எடுத்தாங்க. அவர் இந்த வெற்றிக்கான ஓட்டு வித்தியாசங்கிறது 1,83,000 ஓட்டு தான். அதில் நீங்கள் இப்போ கடந்த 8 வருஷமாக ஒரு டிபேட் நடத்திகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, அமமுக தனி அதிமுக தனி இவ்வளோ பிரிவினை அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ 8 வருஷ டிபேட் முடிவுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்தது என்பதை தாண்டி இவர்கள் இணைப்புலையும் ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல்ல, இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணினா எங்க போய் பேசி எங்க கூட்டணி முடிவாகுது, அப்ப யாருடைய கை அங்க ஓங்கி இருக்கு அப்படின்ற தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கு. அது நியாயமான கேள்வி தான். அதுக்கு நாங்களும் தார்மீகமாக பதில் சொல்லணும். இது ரொம்ப சிம்பிள் மேடம். எங்களுக்கும் டிடிவிக்கும் ஒரு பங்காளி சண்டை இருக்குது. அந்த சண்டையில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கலை. அப்போ எங்களுக்கு ஒரு 3வது நண்பர் வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க கூட்டணி சேர்றோம். இது ஒளிவு மறைவில்லை. டிடிவி நேரடியாக எடப்பாடியாரை வந்து சந்திக்கலை. கூட்டணி பேசி முடிச்சுட்டு வந்து தான் நீங்கள் எடப்பாடியாரை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சந்தேகம் தேவை? இதில் என்ன தேவை இருக்குது? இப்போ நான் 2 சண்டையிட்டு கொண்டு இருக்கிற நபர்களை சமாதானம் செய்வது அவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து பண்ணால் தப்பு இல்லையா மேடம்? சரி, அதிமுகல இதற்கு பிறகு மெகா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வந்து வருவாங்க. அது யார் தலைமையில இல்ல யார் பேசி வருவாங்க? அது அதிமுக தலைமையில் தான் வருவாங்க. அதிமுக தலைமையில். ஆனா யாரு அவங்க கூட்டணியில வந்து இணையறது, யார் முன்னாடி இணையறாங்க அப்படின்றது கேள்வி. எடப்பாடியார் முன்னாடி அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது இப்போ பாமக நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கூட்டணியில் எடப்பாடியாரை வந்து சந்திச்சு தான் சேர்ந்திருக்காங்க. அதனால யார் எங்க நாங்கள் இந்த கூட்டணி நீங்க சொல்றீங்க. ஆனா அவரை தவிர்த்து மற்றவங்களா யார்கிட்ட போய் பேசிட்டு எப்போ என்ன? அதுதான் சொல்ல வரேன் மேடம். அப்போ நாங்கள் கூட்டணி அமைக்கும்போது என்ன சொன்னோம்? தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அந்த கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது. அதிமுக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர்கள் ஒரு பாமா தான் வந்திருக்காங்க. எங்ககிட்ட வரும்போதே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோங்க, எங்களை கூட்டணிக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்ல வரேன். தீர்மானமே நிறைவேற்றினீங்களே, எங்க தலைமையில கூட்டணி சேர்வதை வந்து அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு. மேடம், அதைத்தான் நாங்கள் தானே இன்னைக்கும் கூட்டணி தலைமை நாங்கள் தானே முடிவு பண்ண போகிறோம். நாங்கள் தானே சீட் அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குது? அதாவது ஒருத்தரும் அதாவது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்க தேவையில்லை மேடம். கூட்டணிக்கு லீடர் நாங்கள், கேப்டன் நாங்கள் சீட்டு அலோகேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் என்ன மற்றவங்களுக்கு என்ன தயக்கம்? ராம்கி, இப்போ அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதுல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. யார் கூட்டணிக்கு பேசுறாங்க, யார் கூட்டணிக்கு கட்சிகளை அழைச்சிட்டு வராங்க அப்படின்றது. இந்த விஷயத்துல தொகுதி பங்கீடு அப்படின்னு போறப்ப யாருடைய கை ஓங்கி நிற்கும்? இல்ல, இதுல இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி விஷயங்கள் வந்து 8 மாதங்களாக பொதுவெளியில உடல் விவாதங்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க. எல்லாமே வெளிப்படையான விவாதங்கள் நடந்திருக்குது. 2வது, நீங்க அதிமுக கட்சியிலே நீங்க 2022 கடந்த 4 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா
அதிமுக கட்சியில ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட பெரிய அளவுக்கு விவாதம் நடந்திருக்கு. ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறா, சசிகலா என்ன முடிவெடுக்க போறாங்க, தினகரன் என்ன முடிவு, இதெல்லாமே பரவலாக விவாதிக்கப்பட்ட விஷயங்கள். அதுல ரொம்ப வெளிப்படையா எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள். சோ இதே நேரத்துல இந்த பக்கம் தான் திமுக கூட்டணியில தான் உள்ள சலசலப்புகள் வெளிப்படையா தெரியாம இருந்தது. அதனால இந்த கூட்டணி இது வரைக்குமே சின்ன சின்ன நகர்வுகள் கூட பொதுவெளிக்கு வெளிப்படையா தான் இருந்திருக்கு. அதனால சீட்டு விஷயமும் தொகுதி பங்கீடுமே எல்லாமே வெளிப்படையா தான் இருக்க போறது. ரெண்டாவது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல போட்டியிட்ட விஷயம் அந்த தொகுதியை விட குறைவான தொகுதிகள் கிடையாத போதும் எங்களுக்கு வெற்றி தான் முக்கியங்கிற நிலைமைக்கு குறிப்பா பாஜக பாமக 2 கட்சிகளோட நிலைப்பாடு இருக்கு. கிட்டத்தட்ட சென்ற முறை போட்டியிட்ட தொகுதியை விட அதே தொகுதி அதே அளவுக்கான தொகுதி எண்ணிக்கை ஏன்னா அதை விட குறைவா கூட அவங்க போட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க வெற்றியை தான் எதிர்பார்க்கறாங்க. போட்டியிட்ட தொகுதியில ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க. சோ அதனால தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்குன்னு நான் பாக்குறேன். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எல்லா இந்த பிரதான பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது அதிமுக, பாமக, பாஜக 3மே எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு கணிசமான பகுதியில அவங்களுக்கு பாக்கெட் தனியாவே இருக்கு. சோ அதனால அந்தந்த தொகுதிகள்ல அவங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க நிப்பாங்க. பரவலா எல்லா தொகுதி பங்கீடு கூட்டணியில சுமூகமா இருக்க போகுது அப்படிதான் பார்வை இருக்கு அப்படின்னா அந்த மெகா கூட்டணியில இன்னுமே கட்சிகள் சேருவாங்க அப்படின்னா அது ஏன் இன்னும் சுமூகமா ஏன் இவ்வளவு காலம் இன்னும் காலம் தள்ளிக்கிட்டே இருக்க உடனடியா ஒரு முடிவு எட்டப்படல? இல்ல இன்னும் வரக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா நம்ம தேமுதிக இல்ல புதிய தமிழகம் இது 2 தான் வரக்கூடிய கட்சிகளா இருக்கும். மெகா கூட்டணிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. பட் மெகா கூட்டணியா இல்லங்கிறது மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. சோ இப்ப நீங்க மெகா கூட்டணின்னு சொல்லும்போது இந்த மற்ற எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணி மெகா கூட்டணியா இருந்து சாதா கூட்டணியான ஆப்வியஸா நீங்க ஒரு சின்ன கோடு பதில இன்னொரு கோடு போடுற மாதிரி இது பெரிய மெகா கூட்டணி ஆயிட போகுது. சோ அதனால மெகா கூட்டணிங்கிறது தனியா வச்சிருவோம். ஆனா இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது தேமுதிகவும் புதிய தமிழகம் தான். அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ அதனால இதுல தொகுதி பங்கீடு விஷயத்துல பெரிய அளவு சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மற்ற திமுக தலைமையிலான கூட்டணியில இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல தொகுதிகள்ல எல்லா கட்சியும் வளர்ந்துருக்காங்க. நீங்க அந்த கூட்டணியில நம்பர் 2 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அதிகமா வளர்ந்துருக்குது. சோ அதனால அவங்களுக்குள்ள சீட்டு தொகுதிகளை பிரித்துக் கொள்வதில் சிக்கல் இருக்கும். அதனால இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காதான் நான் பாக்குறேன்.